ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இதோ இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இதோ இன்றும் கூட நம்ம தெரிந்து கொள்வது என்னன்னா, வெளிச்சம், ஒளி, வெளிச்சம். நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள், வெளிச்சமாக இருக்கிறீர்கள். எப்படி இருந்தா நம்மளுடைய செயல்பாடு, நம்மளுடைய நன்மைகள் பிறருக்கு தெரியும் போது நம்ம ஒளியாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறாங்க. அதுதான் நம்மளை வெளிச்சமாக காட்டும், இல்லைங்களா? சும்மா நம்ம டார்ச் லைட் அடிச்சுட்டு போகிறதோ, இல்லை விளக்கு கொளுத்தி கேண்டில் எடுத்துட்டு போகிறதோ அது நம்மளை வெளிச்சமாக காட்டாதுங்க. நம்மளுடைய செயல்கள் மற்றவங்களுக்கு தெரியும் போது ஒரு வெளிச்சமாக இருக்கும். நிறைய தலைவர்களை பார்த்துருப்பீங்க, அவங்களுடைய அந்த நிறைய விஷயங்கள் அவங்க செஞ்ச நன்மைகள் இன்றைக்கும் நம்ம பாட புஸ்தகத்தில் படிக்கிறோம், வரலாறில் படிக்கிறோம். அது ஒரு வெளிச்சமாக இருக்குது, இல்லைங்களா? இன்றைக்கி படிக்கிற பசங்களுக்கு எத்தனை ஜென்ரேஷனுக்கு அப்புறமா அது ஒரு வெளிச்சமாக இருக்குல்ல. அந்த மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். நீங்கள் மத்தேயு புத்தகம் 5வது அதிகாரம் 14, 15, 16 வசனம் படிச்சிங்கன்னா ஆண்டவர் அழகாக சொல்கிறார், நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். அப்புறம் லூக்கா புத்தகம் 11வது அதிகாரம் 33, 34, 35, 36 அந்த வசனங்கள் படித்து பாருங்கள். நம்ம எப்படி இருக்கணும்னு போட்டுக்குது. நம்ம உலகத்துக்கு ஒளியாக இருக்கணும். ஒரு வீட்டுக்கு ஒரு லைட் போகிறோன்னு வச்சிங்களேன், அது எல்லா இடத்துக்கும் தெரிகிற மாதிரி வச்சாதான் எல்லாருக்கும் தெரியும். சும்மா ஒரு ஓரமாக வச்சுட்டோன்னு வச்சிங்களேன், ஒரு இடம் வெளிச்சமாக இருக்கும், ஒரு இடம் இருட்டாக இருக்கும். அப்போ அது நம்மளுக்கு சஞ்சலமாக இருக்கும், இல்லையா? அதே மாதிரி அந்த ஒளி கரெக்டாக நம்ம அந்த பல்பு இப்போ முன்னாடி மெழுகுவத்தி கொளுத்துவாங்க, விளக்கு கொளுத்துவாங்க. விளக்கு சென்டராக வைப்பாங்க, அப்போ எல்லாத்துக்கும் வெளிச்சமாக இருக்கும். இப்போ டியூப்லைட் வைக்கிறாங்கன்னா கரெக்டாக ஒரு இடத்துல வைப்பாங்க. அந்த ஒரு டியூப்லைட் போட்டாலே எல்லாம் வெளிச்சமாக இருக்கும். இல்லைன்னா ஒரு பல்பு போட்டால் கரெக்டாக நடு பாயிண்ட் வச்சு வைப்பாங்க, அந்த இடமே வெளிச்சமாக இருக்கும். அப்போ நம்மளை எல்லாமே நல்லா வெளிச்சமாக தெரியும், இருள் இருக்காது. இப்போது வெளிச்சம் எதை குறிக்க தெரியுமா? நன்மைகளை குறிக்கிறது. இருள் எதை குறிக்கிறது? பாவத்தை குறிக்கிறது. எப்பவுமே இருளில் பாவம் செய்கிறவன் இருளில் தான் செய்வான், வெளிச்சத்தில் செய்ய மாட்டான். ஏன்னா இருள் பாவத்துக்கு நிறைய துணை போகும். ஆனால் வெளிச்சம்ன்றது அப்படி இல்லைங்க. வெளிச்சம் ஆண்டவருக்கு உரியது. ஆண்டவர் சொல்கிறாரு, யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனத்தில், இதோ நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். ஒருவன் ஒளியில் நடந்தால் இருளில் நடக்க மாட்டான். என் பின்னே ஒருவன் நடந்தால் அவன் இருளில் போக மாட்டான், அவன் ஒளியில் நடப்பான், அவன் மற்றவங்களுக்கு முன்னாடி ஒளியாக இருப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க. இப்போ நம்ம ஒளியில் நடக்கணும்னா மனிதர் முன்னாடி நம்ம ஒரு வெளிச்சமாக காட்டணும். எப்படி காட்டுவீங்க? நீங்கள் நன்மை செய்யணும், ஒழுக்கமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், இரக்கமாக இருக்கணும். நீங்கள் எங்கே எப்படி போனாலும் சரிங்க, நீ சுற்றி வந்தாலும் நீங்கள் கரெக்டாக இங்கே தான் வரணும். எல்லாம் நம்மளை தான் குறிக்கும். நம்ம மற்றவங்க முன்னாடி எப்படி இருக்கிறோம், ஒளியாக இருக்கணுமா, வெளிச்சமாக இருக்கணுமா, எப்படி இருக்கணும், பிரதிபலிக்கணும். நம்ம அவர் மாதிரி இருக்கணும்டா, அவர் நல்ல மனுஷன், அவர் மற்றவங்களுக்கு உதவி செய்வார் அப்படி இப்படின்னு. இதுக்கு அப்பாற்பட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, இவன் கிறிஸ்தவன், கிறிஸ்துவை உடையவன், இவன் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் அப்படின்னு நம்ம பண்ணுற செய்கையின் மூலமாக அடுத்தவங்களுக்கு தெரியணுங்க. இதுதான் இருக்கிறதுலே மெயின். நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கிட்டு சர்ச்சில் நல்லா பேசுகிறோம், வசனம் படிக்கிறோம், அல்லேலூயா சொல்கிறோம், சோத்திரம் சொல்கிறோம், ஒருத்தருக்கு முன்னாடி ஒருத்தர் சோத்திரம் சொல்லிக்கிறோம், ரொம்ப விசாரிக்கிறோம் அப்படின்னு. ஆனால் நம்ம வெளியே வரும்போது நம்ம வீட்டாண்ட இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க பார்த்திங்கன்னா மூஞ்சை தூக்கிட்டு போகிறது, ஒரு பிற இனத்தார்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு எப்படி ஒரு ஒரு
இதுவா நம்ம காட்டிக்கிறது இல்ல. அவங்களுக்கு ஒரு முன் உதாரணமா நம்ம காட்டிக்கிறது இல்ல. நம்ம நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள விட மேல, நான் உன்ன விட பயங்கரமான ஆளு அப்படின்ற மாரி இருக்கிறோம். அப்படி இல்லங்க. நம்ம வந்து ஒளியா இருக்கணும். ஒளி எப்படி மத்தவங்களுக்கு அது பாருங்க, ஒரு லைட் போடுறோம். அது நல்லவங்களுக்கும் வெளிச்சம் கொடுக்கும், கெட்டவங்களுக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அந்த மாரி தான் நம்ம கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்னா, எல்லாருக்கும் வெளிச்சமா இருக்கணும். அப்பதான் வந்து அவன் கெட்டு போறவன் கூட என்னைக்காவது ஒரு சூழ்நிலை வந்து நம்மகிட்ட ஆண்டவர பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கேட்க வருவான். அந்த அந்த வாய்ப்பு நம்ம குடுக்குறதுக்கு நம்மளுக்கு தகுதி இருக்கணும்னா, அந்த வெளிச்சம் நம்ம கூட இருக்கணுங்க. அதனால ஆண்டவர் சொன்ன மாரி, "நீங்கள் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறீர்கள்." மனிதர்கள் முன்னாடி நீங்க ஒளியா இருங்க. அது உங்க நற்கிரியைகளால் மட்டுமே அத வந்து நீங்க செய்ய முடியும். உங்களுடைய நற்கிரியைகள் எப்படி இருக்கும்னா, மனிதர்கள் முன்னாடி வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல 1லேருந்து 5 வரைக்கும் படிங்க. ஆண்டவர் முதல்ல விண்ணையும் மண்ணையும் உருவாக்க முன்னாடி கீழ வராரு. இருளா இருக்குது. ஆழத்தில் இருள் இருந்தது. ஃபுல்லா ஒழுங்கின்மையா இருளா இருக்குது. ஃபர்ஸ்ட்டு அவர் என்ன படைச்சார் பார்த்தீங்களா? வெளிச்சம் தான் படைச்சார். இப்போ சூரியன அதுக்கப்புறம் 4வது நாள் தாங்க படைச்சாரு. ஆனா ஃபர்ஸ்ட்டு நாள் என்ன படைச்சாரு? வெளிச்சத்த தான். சூரியன் 3வது நாளோ 4வது நாள் படைச்சாரு. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வெளிச்சத்த தாங்க படைச்சாரு. அந்த வெளிச்சம் தான் வந்து இருள போக்கிச்சு. அந்த இருளுக்கு இருள் என்றும், வெளிச்சத்துக்கு வெளிச்சம் என்றும் பெயரிட்டார்ன்னு வரும். அப்போ ஆண்டவர் வந்தாலே அது வெளிச்சம். நீ கிறிஸ்துவனா உண்மையா கிறிஸ்துவ உடையவனா வாழ்ந்தாலே நீ வெளிச்சமா ஆயிடுவ. அப்போ நீ வெளிச்சமா இருந்தன்னா உன்கிட்ட நற்கிரியைகள் நெறைய இருக்கும். அந்த நற்கிரியைகள் பார்த்து அனைவரும் உன்ன நோக்கி வருவாங்க. கிறிஸ்துவை மதிப்பாங்க. கிறிஸ்தவன் நம்ம மூலியமா கிறிஸ்துவை மகிமைப்படுத்த முடியும். அப்போ நம்ம கிறிஸ்துவை மகிமைப்படுத்தணும்னா, நம்ம உலகத்துக்கு ஒளியா இருக்கணும். தயவு செய்து நம்ம உலகத்துக்கு ஒளியா இருக்கணும். இது கடைசி காலம். இன்னும் நாட்கள் இல்லங்க. அது சீக்கிரம் தேவன் வருகை சமீபமா இருக்குது. அதனால தயவு செய்து நம்ம உலகத்துக்கு ஒளியா இருக்க என்ன நற்கிரிகள் செய்யணுமோ அதெல்லாம் செய்ய முற்படுவோம். நன்றி, வணக்கம். இதோ இந்த தெரிஞ்சுக்கொள்ள நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக.